எப்பா 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 இன்னும் சித்திரை மாசமே வரல, அதுக்குள்ள மண்டைய பொழக்கிற அளவுக்கு வெய்ய காயுது. ஏதாவது ஒரு கரும்பு ஜூஸ் கடை இருக்குதா பார்ப்போம். அதான் ஒரு கரும்பு சாறு கடை இருக்கு. அக்கா ஜில்லுன்னு ஒரு கரும்பு சாறு ஒன்று தாங்கக்கா. தரேன்ப்பா. அக்கா அதே மாதிரியே 3 பார்சலும் கட்டிடுங்கக்கா. இன்னும் அரை மணி நேரத்தில் இதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கலன்னா உனக்கு வாங்கல எனக்கு வாங்கலன்னு வீட்டில் சண்டை போடுவாங்க. இது அரை மணி நேரம் ஆகுமா? நான் வேணா குடிக்க தரேன், பார்சல்லாம் தர மாட்டேன். அக்கா நான் பார்சல் தானுக்கா கேட்டேன், பாய்சனை கேட்ட மாதிரி இப்படி பதறீங்களே. தம்பி, இந்த கரும்பு சாரை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த கரும்பு சாறில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க. அது சீக்கிரம் சொல்லுங்கக்கா. இந்த கரும்பு சாறில் 75% தண்ணீர் சத்து இருக்குது, 15% நார் சத்து இருக்குது. இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய 15% சுர்கோஸ் சத்து, கால்சியம், மெக்னீசியம், எலக்ட்ரோலைட்னு ஏகப்பட்ட சத்து இருக்குது. அது மட்டும் இல்லை, இது வெய்ய காலம், தோலரிப்பு, தொற்று நோயை இது தடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. அது மட்டும் இல்லை, மஞ்சக்காமலை வந்தவங்க இந்த கரும்பு சாரை வாங்கி குடிச்சாங்கன்னா நோய் தன்மையை குறைக்கும். இவ்வளவு சத்து இருக்கிற இந்த கரும்பு சாரை பார்சல் கேட்கறியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? அக்கா பார்சலுக்கும் கரும்பு சாருக்கும் என்னக்கா சம்பந்தம் இருக்கு? தம்பி, ஏன் பார்சல் வாங்க கூடாதுன்னா, இந்த கரும்பு சாறு நம்மளுக்கு எப்படி கிடைக்குது? இந்த மிஷினில் 2 கரும்பு, இஞ்சி, எலுமிச்சம், புதினா வச்சு 2 சுற்றி கொடுக்குறோம். அப்போ இதில் இருக்கிற சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின்ஸ் எல்லாம் ஜூஸாக மாறி பிறகு நம்மளை சுற்றி இருக்கிற காற்றுல கலந்து ஆக்சிடைஸ் ஆகுது. இது 15 நிமிஷத்தில் கொண்டு போய் கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை, எல்லா சத்தும் அவங்களுக்கு முழுமையாக கிடைச்சிரும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும்னா வாங்காதீங்க, இது குடிக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு என்னதாங்க வாங்கிட்டு போகிறது? உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதாச்சும் பழசார் வாங்கிட்டு போய் கொடுப்பா. சரி விடுங்கக்கா, எங்கள் வீட்டு பக்கத்தில் எப்படி பழச்சாறு இல்லை, குளிர்சாதன பெட்டியில் அவ்வளோ ஜூஸ் அடுக்கி கிடைக்கும், அதில் வந்து ஒன்று வாங்கிட்டு போய் கொடுத்துக்கிறேன். டப்பாவில் அடிச்சு வைக்கிற ஜூஸ் மட்டும் வாங்கிட்டு போயே கொடுத்துறாதுங்க, அதில் 100% சக்கரை மட்டும்தான். அதை குடிக்கிறதுனால உங்களுக்கு பயனும் இல்லை. அப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க? இது மாதிரி கரும்பு சாறும் பழச்சாறும் குடிக்கணும்னு தான் சொல்ல வரீங்களா? ஆமாப்பா, உங்கள் கண்ணு முன்னாடியே போட்டு தரேன், இந்த ஜூஸை வாங்கி குடிங்க. உங்கள் உடம்பும் நல்லாயிருக்கும், வியாபாரம் பண்ணுற எங்களுக்கும் நல்லாயிருக்கும். எங்களை மாதிரி விவசாயிகளுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் நடித்தது நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ வர்றது எல்லாமே வெய்ய காலம், இதே மாதிரியே வர வழியில் எல்லாமே கரும்பு சாறும் பழச்சாறும் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வாங்கி குடித்து நீங்களும் பயன்பெறுங்க, மற்றவங்களுக்கும் பயன் தருங்க. நன்றி.